ஹலோ நண்பர்களே, நமது பிரியங்கா யாதவ் சேனலுக்கு அனைவருக்கும் வரவேற்பு. நான் சிறிய வயதுடைய பெண் குழந்தையாக இருந்தேன். என் தாய் தந்தை இறந்து போயிருந்தனர். நான் தெருக்களில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன். ஒரு செட்டியாரின் பார்வை என் மீது விழுந்தது. அவர் என்னை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று வேலைக்கு வைத்துக் கொண்டார். அவர் தனியாகவே வாழ்ந்து வந்தார். இரவில் அவர் தினமும் ஒரு சிறுவனை தன் அறைக்குள் அழைத்துச் செல்வார். உள்ளே இருந்து விசித்திரமான ஒலிகள் கேட்கும். காலையில் அந்த குழந்தை காணாமல் போய்விடும். இந்த மர்மத்தை அறிய நான் அவரது அறைக்குள் ஒளிந்து கொண்டேன். பயத்தால் என் கத்தி வெளிப்பட்டது. ஏனென்றால் அங்கே நடந்தது ஏதோ ஒன்று. என் பெயர் வரும் அளவுக்கு. ஒரு மிகவும் ஏழை குடும்பத்தில் நான் பிறந்தேன். அங்கே தினமும் என் தாய் தந்தைக்குள் சண்டை நடக்கும். ஒரு அழுக்கான குடியிருப்பில் நான் வளர்ந்தேன். சிறிது வயதான பிறகு என் தாய் தந்தை இருவரும் இறந்து போனார்கள். நான் வாழ்ந்த அந்த குடியிருப்பு வாடகை வீடு. என் பெற்றோர் இறந்த பிறகு வீட்டு உரிமையாளர் என்னை வெளியே தள்ளிவிட்டார். நான் தெருக்களில் அலைந்து திரியத் தொடங்கினேன். சாப்பிட குப்பை தொட்டிகளில் உணவு தேடத் தொடங்கினேன். அப்போது அங்கே ஒரு கார் வந்து நின்றது. காரிலிருந்து ஒரு பெரிய செட்டியார் ராகவ் வெளியே வந்தார். அவர் சுமார் 40 வயது இருக்கும். அவரது பார்வை என் மீது விழுந்தது. நான் மிகவும் பயந்து போனேன். இப்போது நான் ஆதரவற்றவளாக ஆகிவிட்டேன். ஏதாவது கெட்ட மனிதனின் கையில் சிக்கினால் என்ன ஆகும் என்று யோசித்து பயப்படத் தொடங்கினேன். ராகவ் செட்டியார் என் அருகில் வரத் தொடங்கிய போது அவர் என்னிடம் உனக்கு பசிக்குதா என்று கேட்டார். எனக்கு மிகவும் பசித்திருந்தது. அதனால் நான் தலையை ஆட்டினேன். பசியை விட பெரிய எதிரி வேறு யாருமில்லை. அவர் சொன்னார், என் வீட்டில் வேலைக்கு ஒரு பெண் வேண்டும். நீ என் வீட்டில் வேலை செய்வாயா? அவருடைய பேச்சை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அவர் என்னை அறிந்ததே இல்லை. ஆனால் தன் வீட்டில் வேலை செய்யச் சொல்கிறார். நான் யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவர் சொன்னார், நீ பயப்படத் தேவையில்லை. நான் யோசித்து சரி, நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை பற்றி ஒன்றும் கேட்கவில்லையே என்றேன். அவர் சொல் உன்னை பற்றி என்றார். நான் என்னை பற்றிய எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். எனக்கு தங்க இடம் கூட இல்லை என்பதையும். இந்த எல்லாவற்றையும் நான் ஏன் சொன்னேன்? நான் அவரை அறிந்ததே இல்லை. ஒருவேளை என் நிலை இப்போது அவ்வளவு மோசமாகிவிட்டதால் அந்நிய மனிதனிடம் நம்பிக்கை வைக்கத் தொடங்கியிருக்கலாம். அவர் சொன்னார், பரவாயில்லை, வா, இப்போது என்னுடன் வா. நீ என் வீட்டிலேயே தங்கு, சாப்பிடு, அங்கே வேலை செய். நான் அவரது காரில் ஏறினேன். அவர் என்னை ஒரு துணிக்கடையில் அழைத்து சென்று சில துணிகளை வாங்கித் தந்தார். மிகவும் அழகான துணிகள். என் எல்லா துணிகளும் கிழிந்து பழையவை. பிறகு அவர் என்னை ஒரு பார்லருக்கு அழைத்து சென்று பார்லர் ஆளை என் நிலையை சற்று சரி செய்ய சொன்னார். பார்லர் ஆள் என்னை குளிக்கச் சொன்னார். நான் புதிய துணிகளை அணிந்தேன். அவர் என் தோற்றத்தை சரி செய்தார். நான் கண்ணாடியில் என்னை பார்த்தபோது மிகவும் அழகாக தோன்றினேன். நான் ராகவ் செட்டியாருடன் அவரது பெரிய பங்களாவுக்கு வந்தேன். ராகவ் செட்டியார் வீட்டில் தனியாகவே வாழ்ந்து வந்தார். அவர் எனக்கு என் வேலையை விளக்கினார். தங்க ஒரு சிறிய அறையும் கொடுத்தார். இரவு சாப்பிட்ட பிறகு அவர் எங்கோ வெளியே போனார். பிறகு தன்னுடன் ஒரு குழந்தையை அழைத்து வந்தார். அதை அழைத்து கொண்டு தன் அறைக்குள் சென்றார். எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஆனால் நான் என் அறைக்குள் தூங்கச் சென்றேன். திடீரென்று ஏதோ விசித்திரமான ஒலியால் என் தூக்கம் கலைந்தது. ஒலி எங்கிருந்து வருகிறது என்று பார்க்க நான் எழுந்தேன். ஆனால் ஆச்சரியப்பட்டேன். இந்த ஒலி ராகவ் செட்டியாரின் அறையிலிருந்து வருகிறது. நான் என் அறைக்கு திரும்பினேன். ராகவ் செட்டியாருடன் இருப்பதால் எனக்கு தங்க இடம், நல்ல துணிகள், நல்ல உணவு கிடைத்தது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். தங்கக் கனவுகளில் மூழ்கினேன். காலை வந்தபோது நான் அறையிலிருந்து வெளியேறி என் வேலையை செய்யத் தொடங்கினேன். ராகவ் செட்டியாரின் அறை பூட்டப்பட்டிருந்தது. ஒருவேளை அவர் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் அறையிலிருந்து வெளியே வந்தபோது நான் மிகவும் திகைத்துப் போனேன். நேற்று இரவு அவரோடு அறைக்குள் சென்ற குழந்தை திரும்பி வரவில்லை. அப்போது ராகவ் செட்டியார் என்னிடம் சொல்லியிருந்தார், நீ வீடு முழுவதும் சுத்தம் செய், சமையல் செய், வீட்டின் எல்லா பொறுப்பும் உன்னிடம். ஆனால் அவர் சொல்லியிருந்தார், என் அறைக்கும் அடித்தளத்திற்கும் ஒருபோதும் வராதே. நான் என் அறையை நான் தான் சுத்தம் செய்கிறேன். நான் எல்லா வேலையும் செய்துவிட்டேன். ஆனால் அவரது அறை சுத்தம் செய்யாமல் விட்டுவிட்டேன். அடித்தளம் எப்போதும் பூட்டப்பட்டிருக்கும். ராகவ் செட்டியார் பகலில் எங்கோ வெளியே போனார். ஒருவேளை தன் வேலைக்கு போயிருக்கலாம். ஆனால் அவரது அறை பூட்டப்பட்டிருந்தது. மாலை வந்தபோது அவர் திரும்பி வந்தார். இரவு சாப்பாடு தயாரானதும் நான் அவருக்கு பரிமாறினேன். அவர், நீ மிகவும் நன்றாக சமைக்கிறாய் என்றார். அதை கேட்டு நான் சிரித்தேன். சாப்பிட்ட பிறகு அவர் மீண்டும் எங்கோ வெளியே போனார். தன்னுடன் வேறு ஒரு குழந்தையை அழைத்து வந்து அதை அழைத்து கொண்டு தன் அறைக்குள் சென்றார்.
நான் தூங்கச் சென்றேன். ஆனால் இன்றும் திடீரென்று என் கண் திறந்தது. அந்த விசித்திரமான ஒலி மீண்டும் கேட்கத் தொடங்கியது. ஏனோ இன்று என் இதய துடிப்பு அதிகரித்தது. காலையில் நான் சீக்கிரம் எழுந்து வெளியே வேலை செய்யத் தொடங்கினேன். அந்த குழந்தை திரும்பி வந்ததா என்றுதான் அறிய வேண்டும். ஆனால் ராகவ் செட்டியார் எழுந்த பிறகு தன் அறையிலிருந்து தனியாகவே வெளியே வந்தார். குழந்தை மீண்டும் காணாமல் போயிருந்தது. இப்படி தினமும் குழந்தையை அழைத்து அறைக்குள் செல்கிறார். பிறகு தனியாக வெளியே வருகிறார். குழந்தை எங்கே போகிறது? எங்கேயோ என் ராகவ் செட்டியார் ஏதாவது தவறு செய்கிறாரோ என்று எனக்கு தோன்றியது. நான் போய் அவரை கேட்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் பயத்தால் மௌனமாக இருந்தேன். எனக்கு புதிய வேலை கிடைத்திருக்கிறது. அவர் என்னை வெளியே தள்ளினால் என்ன ஆகும்? ஆனால் பிறகு எனக்கு தோன்றியது, நான் இந்த வீட்டில் அவரோடு தனியாக இருக்கிறேன். எனக்கு ஏதாவது நடந்தாலும் நான் ஒரு விஷயத்தை கவனித்திருந்தேன். ராகவ் செட்டியார் ஒருபோதும் கெட்ட பார்வையால் என்னை பார்த்ததில்லை. தன்னுடன் எப்போதும் சிறுவர்களையே அழைத்து வருவார். இப்படி தினம் தினம் நடக்கத் தொடங்கியது. தினம் ஏதாவது ஒரு சிறுவன் அவரோடு அறைக்குள் செல்வான். அறையிலிருந்து ஒலி கேட்கும். சிறுவன் காணாமல் போய்விடுவான். இந்த விஷயத்தால் நான் உள்ளுக்குள் மிகவும் கலக்கமடைந்தேன். ஆனால் நான் இன்னும் சிறிய பெண். நான் என்ன செய்ய முடியும்? நான் அவரோடு இருப்பதை மிகவும் பாதுகாப்பாக உணரத் தொடங்கியிருந்தேன். அவர் என்னை அவ்வப்போது வெளியே அழைத்துச் சென்று நல்ல உணவு வாங்கிக் கொடுப்பார். துணிகளும் வாங்கித் தருவார். ஒரு நாள் அவர் எனக்கு ஒரு மொபைல் வாங்கித் தந்தார். நான் வெளியே இருக்கும்போது உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் சொல்ல முடியாது என்றார். இது என் வாழ்க்கையின் முதல் மொபைல். ஆனால் தினம் தினம் இப்படி குழந்தைகள் காணாமல் போவதை பார்த்து கொண்டிருந்தேன். ஒலி என்னவென்று தெரியவில்லை. இப்போது என் சந்தேகம் அவ்வளவு அதிகரித்து விட்டது. இனி மௌனமாக இருப்பது குற்றத்திற்கு உடந்தையாக இருப்பது போல் தோன்றியது. நான் மனதிற்குள் முடிவு செய்தேன், குழந்தைகளுடன் நிச்சயம் ஏதாவது செய்கிறார். அல்லது அவர்களுடன் ஏதாவது தவறு செய்து அவர்களை அழித்து விடுகிறார். ஏனென்றால் குழந்தைகள் இப்படி காற்றில் காணாமல் போக முடியாது. இப்படி தொடர்ந்தால் நகரத்தின் எல்லா சிறுவர்களும் அழிந்து விடுவார்கள். இப்போது நான் முடிவு செய்தேன், இந்த மர்மத்தை கண்டுபிடித்து விடுவேன். ஏதாவது ஒரு தடயம் கிடைத்தால் போலீசுக்குச் சொல்லிவிடுவேன். இதுவரை ஆசையில் சிக்கி மௌனமாக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் ராகவ் செட்டியார் எனக்கு மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கை கொடுத்திருந்தார். நான் மெல்ல மெல்ல ராகவ சேட்டின் நம்பிக்கையை வென்றுவிட்டேன். ஒரு நாள் நான் அவனிடம் சொன்னேன், ராகவ சேட், நீங்கள் உங்கள் அறையை நீங்களே ஏன் சுத்தம் செய்கிறீர்கள்? உங்களுக்கு நன்றாக தெரியவில்லை. நீங்கள் அறையில் இருக்கும்போது என்னை அழைத்து விட்டால் நான் சுத்தம் செய்து விடுவேன். இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை. நான் திருடுவேன் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல. ராகவ சேட், நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து என் வாழ்க்கையை மாற்றிவிட்டீர்கள். நான் உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். ராகவ சேட் என் பேச்சை கேட்டு, அப்படி எதுவும் இல்லை. சரி, நாளை காலை நான் அறையில் இருக்கும்போது நீ என் அறையை சுத்தம் செய்துவிடு என்றார். இப்போது அவனது அறையை பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. அவனது அறையில் என்ன மாயம் நடக்கிறது, அதனால் சிறுவர்கள் காணாமல் போகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ராகவ சேட்டை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் ஒரு குழந்தையுடன் இப்படி தவறு நடப்பதும் சரியல்ல. என் மனதில் உண்மை நிறைந்திருந்தது. காலையில் நான் அவனது அறைக்குச் சென்றபோது அறை மிக பெரியதாக இருந்தது. தூங்குவதற்கு ஒரு பெரிய கட்டில இருந்தது. ஆனால் அறையின் நடுவில் ஒரு விசித்திரமான மேசை வைக்கப்பட்டிருந்தது. அதன் மேல் மெத்தையும் இருந்தது. யாரையாவது படுக்க வைக்கிறார்கள் போல தோன்றியது. அறையிலிருந்து வெளியேற ஒரே ஒரு கதவு மட்டுமே தெரிந்தது. இரவில் ஒரு குளியலறை. வீட்டை நன்றாக சுத்தம் செய்த பிறகு குளியலறையை சுத்தம் செய்ய ராகவ சேட்டின் அனுமதி கேட்டேன். அனுமதி கிடைத்ததும் நான் குளியலறைக்குச் சென்றேன். அங்கே ஆச்சரியத்தில் ஆழ்ந்தேன். மிக அழகான குளியலறை. ஆனால் அங்கும் வேறு கதவு இல்லை. என் வேலையை முடித்துவிட்டு ராகவ சேட்டை பார்த்து சிரித்துக்கொண்டே வெளியே வந்தேன். ராகவ சேட் என் மீது நம்பிக்கை வைத்துவிட்டான். என் மனதில் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. இப்போது நான் முடிவு செய்துவிட்டேன். எப்படியாவது ராகவ சேட்டின் அறைக்குள் நுழைந்து அவனது ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைப்பது கடினம். ஏனென்றால் அவன் அறையில் இருக்கும்போதுதான் நான் உள்ளே போக முடியும். அவன் குழந்தையை கொண்டு வரும்போது நான் தான் கதவை திறக்க வேண்டும். முன்கூட்டியே ஒளிந்து கொள்வதற்கான நம்பிக்கை இல்லை. நாட்கள் கடந்து கொண்டிருந்தன. என்ன செய்வதென்று தெரியவில்லை. திடீரென்று ஒரு நாள் எனக்கு தோன்றியது, என்னிடம் மொபைலில் இருக்கிறது. எப்படியாவது ராகவ சேட்டின் அறைக்குள் மொபைல் கேமராவை ஆன் செய்து வைத்துவிட்டால்
உள்ளே என்ன நடந்தாலும் பதிவாகிவிடும். ஆனால் ராகவ சேட்டின் பார்வை மொபைலில் விழுந்தால் என் உயிரையே எடுத்து விடுவான். எனக்கு ஆதரவு கொடுத்த மனிதனை ஏமாற்றலாமா வேண்டாமா என்று தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு உயிருள்ள குழந்தை என் கண்முன்னே காணாமல் போய்க் கொண்டிருந்தது. போலீசிடம் சொன்னால் அவர்கள் விசாரிப்பார்களா? போலீஸ் என்னை போன்ற ஏழை பெண்ணின் பேச்சை நம்புவார்களா? ஒரு நாள் நான் ராகவ சேட்டிடம் சொன்னேன், ராகவ சேட், இன்றிரவு உங்கள் அறையில் நான் தூங்கலாமா? ராகவ சேட் என் பேச்சை நம்பவில்லை. விசித்திரமாக என்னை பார்த்தான். நான் சொன்னேன், இன்றுதான் என் அம்மா இறந்துவிட்டார்கள். நான் கீழே தூங்குவேன். உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ராகவ சேட், இன்றிரவு நான் தனியாக தூங்க விரும்பவில்லை. நம்பிக்கை வரவைக்காக என் கண்களில் கண்ணீரையும் கொண்டு வந்தேன். அவனது அறைக்குள் போவதற்கோ மொபைலை மறைப்பதற்கோ எந்த வழியும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் அறையை எப்போதும் அவன் பூட்டி விடுவான். சாவியை தன்னிடமே வைத்திருப்பான். ராகவ சேட், சரி, கீழே படுக்கை போட்டுக்கொண்டு தூங்கு என்றான். ஆனால் அவன் மிகவும் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தான். அவனது வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்ததே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அவனது அறையில் வேறு யாரும் வரக்கூடாது என்று விரும்பினான். என் கண்ணீரை பார்த்துதான் அவன் ஒரு இரவு தன் அறையில் தங்க அனுமதி கொடுத்தான். நான் கண்ணீரை துடைத்து கொண்டு என் படுக்கையை ராகவ சேட்டின் கட்டிலின் பக்கத்தில் வைத்து படுத்துக்கொண்டு தூங்குவது போல் நடித்தேன். ராகவ சேட் வெளியே சென்றிருந்தான். கதவு திறக்கும் சத்தம் கேட்டபோது பார்த்தேன். ஒரு சிறுவனை அழைத்து வந்தான். சிறுவனை உட்கார வைத்துவிட்டு ராகவ சேட் என் அருகில் வந்தான். நான் தூங்குவது போல் இருந்தேன். மீண்டும் அந்த சிறுவனிடம் சென்றான். ராகவ சேட் தன் லேப்டாப்பில் ஏதோ இயக்கினான். விசித்திரமான சத்தம் வரத் தொடங்கியது. அந்த சத்தம் லேப்டாப்பில் இருந்து வந்தது என்று எனக்கு புரிந்தது. பிறகு ஏதோ ஒன்றை கொளுத்தினான். அறையில் புகை நிறைந்தது. அந்த புகை பரவியதும் சிறிது நேரத்தில் நான் மயங்கிவிட்டேன். என் கண் திறந்தபோது காலை ஆகிவிட்டிருந்தது. ராகவ சேட் கட்டிலில் படுத்திருந்தான். குழந்தை பாதுகாப்பாக மேசையின் மேல் படுத்திருந்தது. நானும் அமைதியாக படுத்திருந்தேன். அடுத்து அந்த குழந்தையுடன் என்ன செய்வான் என்று பார்க்க விரும்பினேன். சுமார் 9 மணிக்கு அவன் குழந்தையை எழுப்பி ஜன்னல் அருகில் அழைத்துச் சென்றான். இதுவரை அது ஒரு கண்ணாடி என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் அது ஒரு கதவு. அங்கிருந்து குழந்தையை அழைத்துச் சென்று யாரிடமோ ஒப்படைத்தான். ஒருவேளை குழந்தையின் பெற்றோராக இருக்கலாம். பெற்றோர் கைகூப்பி வணங்கிவிட்டுச் சென்றார்கள். அவர்கள் சென்ற பிறகு நான் எழுந்தது போல் நடித்தேன். ராகவ சேட்டிடம் சென்று, இவ்வளவு தாமதமாக நான் ஒருபோதும் தூங்கியதில்லை. ஆனால் ஏன் இன்று என் தூக்கம் விழிக்கவில்லை என்று தெரியவில்லை என்றேன். ராகவ சேட் சிரித்து, ஒன்றும் பரவாயில்லை என்றான். இந்த செய்தியால் நான் மகிழ்ச்சியடைந்தேன். ராகவ சேட் குழந்தைகளை கொல்வதில்லை. அவர்களை அவர்களது பெற்றோரிடம் ஒப்படைத்து விடுகிறான். இப்படியே 7 மாதங்கள் கடந்துவிட்டன. நான் மெல்ல மெல்ல ராகவ சேட்டின் நம்பிக்கையை வென்று கொண்டிருந்தேன். ராகவ சேட் என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டான். ஒரு நாள் நான் கேட்டேன், நீங்கள் இப்படி குழந்தையை உங்கள் அறைக்குள் அழைத்துச் செல்கிறீர்கள். ஏதாவது சிகிச்சை செய்கிறீர்களா? அவன் சொன்னதை கேட்டதும் எனக்கு உறுதியான நம்பிக்கை வந்தது. ராகவ சேட் நல்ல மனிதர் அல்ல. அவர் இந்த குழந்தைகளுடன் ஏதோ தவறு செய்கிறார். இப்போது நான் முடிவு செய்துவிட்டேன். இந்த ரகசியத்தை கண்டுபிடித்துவிட வேண்டும். நான் அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் குழந்தைகளை அவன் கொல்வதில்லை என்று நினைத்தேன். ஆனால் இப்போது அவனது பேச்சிலிருந்து உறுதியானது, ஏதோ தவறு நடக்கிறது. அவன் என்னிடம் சொன்னான், நீலகிரி குடியிருப்பு பகுதியில் மக்கள் மாயாஜாலமும் சூனியமும் கற்றுக்கொள்கிறார்கள். நகரத்தின் நல்ல குழந்தைகள் மீது அந்த மாயாஜாலத்தை செய்கிறார்கள். நான் அந்த மாயாஜாலத்தை நீக்கி அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கிறேன். அதற்கு பெற்றோர் எனக்கு சிறிது பணம் கொடுக்கிறார்கள். இந்த மாயாஜாலத்தை நீக்கும் விதியை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவனது பேச்சை கேட்டு நான் வீட்டுக்கு வந்து முழுமையாக சிந்தனையில் மூழ்கினேன். நான் நீலகிரி குடியிருப்பில்தான் வசித்து வந்தேன். அங்கே அப்படி எதுவும் நடப்பதில்லை. அங்குள்ள மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மும்முரமாக இருக்கிறார்கள். தங்கள் வறுமையால் அவதிப்படுகிறார்கள். சுற்றுவட்டாரத்தில் வேலை தேடி வேலை செய்கிறார்கள். அங்கே இப்படிப்பட்ட மாயாஜாலம் நடப்பதில்லை. என் குழந்தை பருவம் அங்கே கழிந்தது. அப்படி ஏதாவது இருந்திருந்தால் எனக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் இது முழுக்க முழுக்க பொய். இங்கே ஏதோ வேறு ஒன்று நடக்கிறது. திடீரென்று அந்த புகை நினைவுக்கு வந்தது. அதனால் நான் மயங்கிவிட்டேன். இப்போது நான் முடிவு செய்தேன், ரகசியத்தை கண்டுபிடித்துவிட வேண்டும். ராகவ சேட் இப்போது தன் அறையை பூட்டுவதில்லை.
ஒரு இரவு நான் அவனது அறையில் ஒளிந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் புகையிலிருந்து தப்பிக்க ஒரு வழி தேட வேண்டும். அன்றிரவு நான் அங்கே இருந்தபோது புகை வந்தபோது ராகவ சேட் தன் முகத்தில் ஏதோ அணிந்திருந்தான். ஒருவித முகமூடி இருக்கலாம். அதனால் இந்த புகையிலிருந்து தப்பிக்க முடியும். எனக்கும் அப்படி ஒன்று கிடைத்தால் மயங்காமல் பார்க்க முடியும். பிறகு என் மொபைலில் பதிவு செய்யலாம். சுத்தம் செய்யும்போது எனக்கு சில முகமூடிகள் கிடைத்தன. அதில் ஒன்றை என்னிடம் வைத்துக் கொண்டேன். ஒரு இரவு அவனது அறையில் ஒளிந்து கொண்டும் வாய்ப்பு கிடைத்தது. நான் ராகவ சேட்டிடம் பொய் சொன்னேன். இன்று நான் சீக்கிரம் தூங்கப் போகிறேன். இரவில் நீங்கள் வெளியே செல்லும்போது அறையை பூட்டிவிட்டு செல்லுங்கள். அப்படி செய்தால் நீங்கள் உள்ளே வரலாம். இன்று என் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. ராகவ சேட், சரி, ஒன்றும் பரவாயில்லை, நீ தூங்கிவிடு என்றான். நான் என் அறையை பூட்டிவிட்டு அவனது அறைக்குச் சென்று ஒளிந்து கொண்டேன். இன்று முகமூடியையும் அணிந்திருந்தேன். ராகவ சேட் குழந்தையை அழைத்து வந்தான். மேசையில் உட்கார வைத்தான். பிறகு விசித்திரமான சத்தத்தை இயக்கினான். அறையில் சிறிது புகையை நிரப்பினான். இன்று புகை என்னை மயக்கவில்லை. சிறுவன் மயங்கிவிட்டான். அவன் மயங்கியதும் ராகவ சேட் ஒரு ஊசியை எடுத்து அந்த சிறுவனுக்கு போட்டான். பிறகு மீண்டும் கட்டிலுக்கு வந்து படுத்து கொண்டான். அதன் பிறகு அங்கே சந்தேகப்படும்படி எதுவும் நடக்கவில்லை. அந்த ஊசி என்னவென்றுதான் நான் கண்டுபிடிக்க வேண்டும். மறுநாள் இரவு வீட்டிற்கு போலீஸ் வந்தார்கள். ராகவ சேட்டை கைது செய்து அழைத்து சென்றார்கள். அந்த குழந்தையையும் அழைத்து சென்று மருத்துவமனைக்கு அனுப்பினார்கள். குழந்தைக்கு ஏதோ மருந்து கொடுக்கப்பட்டிருந்தது. உண்மையில் ராகவ சேட் ஏதோ மருந்து தயாரித்து அதை குழந்தைகளிடம் சோதனை செய்து கொண்டிருந்தான். மாயாஜாலம் பற்றிய கதை பொய். முதலில் ராகவ சேட் ஏதாவது ஒரு குழந்தையை சந்தித்து அவனுக்கு ஏதோ சாப்பிடக் கொடுப்பான். அதில் ஒருவித மருந்து இருக்கும். அதனால் குழந்தை முழுக்க பைத்தியம் போல் ஆகிவிடும். குழந்தை தன் பெற்றோரிடம் சென்றால் திடீரென்று குழந்தைக்கு என்ன ஆயிற்று என்று அவர்கள் நினைப்பார்கள். ராகவ சேட் இந்த செய்தியை பரப்பினான். நீலகிரி குடியிருப்பு பகுதியினர் குழந்தைகள் மீது மாயாஜாலம் செய்கிறார்கள் என்று. அந்த மாயாஜாலத்தை நீக்க ராகவ சேட்டிடம் மக்கள் தங்கள் குழந்தைகளை விட்டுவிட்டு செல்வார்கள். அவர்களிடம் பல்வேறு மருந்துகளின் சோதனை நடத்தப்படும். ராகவ சேட்டின் அடித்தளத்தில் சோதனை நடந்தது. அங்கே மருந்து தயாரிக்கப்பட்டது. போலீஸ் அங்கிருந்து நிறைய மருந்துகளை பறிமுதல் செய்தார்கள். நான் ராகவ சேட்டை ஏமாற்றினேன், உண்மைதான். ஆனால் இதனால் சமூகத்திற்கு நன்மை ஏற்பட்டது என்று எனக்கு உறுதி. எனக்கு ஒரு மருந்து கிடைத்தது. அதை நான் போலீசாரிடம் கொடுத்துவிட்டேன். எல்லா விவரங்களையும் சொன்னேன். போலீஸ் அதை சோதனை செய்தபோது அதில் விற்கக்கூடாத தடை செய்யப்பட்ட மருந்து இருந்தது. பிறகு மீதி வேலையை போலீசே செய்தார்கள். மீதமுள்ள உண்மையை போலீசாரே வெளியே கொண்டு வந்தார்கள். நான் மீண்டும் ஆதரவற்றவனாக ஆகிவிட்டேன். ஆனால் எனக்கு ஏதாவது வேலை கிடைத்துவிடும். ஏனென்றால் நான் பல சிறுவர்களின் வாழ்க்கையை காப்பாற்றினேன். போலீசார் சொன்னார்கள், உனக்கு மீண்டும் எங்காவது வேலை கிடைத்துவிடும். அதன் ஏற்பாட்டை நாங்கள் செய்துவிடுவோம். ஆம், விரைவிலேயே ஒரு வீட்டில் எனக்கு வேலை கிடைத்துவிட்டது. நண்பர்களே, கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புதிய சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம். நன்றி.